எல்லாருக்கும் வணக்கம். எக்கனாமிக்ஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கான கிளாஸ் எக்கனாமிக்ஸாக தான் இருக்க போகுது. வருஷம் குரூப் 1ல் 200க்கு 20 கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? வித்தவுட் ஹெசிடேஷன் ஹவு டு கிராக் தட் 20 அவுட் ஆஃப் 200. அதுதான். ஓகேவா? எப்படி பயம் இல்லாமல் இந்த 20 நம்ம அட்டன் பண்ண போகிறோம், ஒன்று விடாமல். ஓகேவா? அதனால இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸாக தான் இருக்க போகுது. அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு தெரியுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் கன்டினியூஸாக போடுவோம். இல்லைனாலும் நாங்கள் போட செய்வோம். இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அட்வான்ஸாக எனக்கு இது பேசிக்காக தெரியும், அட்வான்ஸாக தான் எனக்கு தெரியாதுங்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது. மாடரேட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஓகே. இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? ஓகே, வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் கைஸ்? ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சப்ஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகேவா? அதுதான் எக்கனாமிக்ஸ். அதாவது ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதை கன்சியூம் பண்ணுறது, இதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லியோனல் ராபின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சயின்ஸ் ஆஃப் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறார். டிசிப்ளின் அஸ் define the discipline as a science of scarcity. அதாவது நம்ம ஸ்கேர்சிட்டி ரிசோர்சஸ் பாங்க, அதை எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது, அதுதான் எக்கனாமிக்ஸுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்மகிட்ட லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்கும். இப்போ வாட்டர்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஸ்கேர் ரிசோர்சஸ். அதை எப்படி கொஞ்சம் வாட்டர்ல இருந்து அதிக பயனுள்ள பொருளை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி லியோனல் ராபின்ஸ் சொல்கிறாரு. ஓகேவா? அதை பாருங்க. சயின்ஸ் ஆஃப் ஸ்கேர்சிட்டி பிகாஸ் ரிசோர்சஸ் ஆர் ஆல்வேஸ் இன் லிமிட்டட் சப்ளை. லிமிட்டட் சப்ளைல இருந்து எப்படி அதிக உற்பத்தி பண்ணுறது, அதுதான் எக்கனாமிக்ஸ். அதுதான் அவர் சொல்றாரு சயின்ஸ் ஆஃப் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்றாரு. யார் இவர்? லியோனல் ராபின்ஸ், பிரிட்டிஷ் எக்கனாமிஸ்ட், 1935ல சொல்றாரு. ஓகேவா கைஸ்? அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோர் தென் டிஸ்மல் சயின்ஸ்னு சொல்றாங்க கைஸ். இருண்ட அறிவியல். ஓகே, இருண்ட அறிவியல். அப்புறம் ரிடில், ரொம்பவே கஷ்டமா இருக்கும், காமன் பீப்புளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபெயில்டு சயின்ஸ் எதுக்கு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் கிரைசஸ் வந்துச்சு 2008ல். அப்போ அதை ப்ரெடிக்ட் பண்ண இது ஃபெயில் பண்ணிருச்சு. ஓகேவா? ஃபெயில் டு ப்ரிடிக்ட் தட் கிரைஸ். ஓகேவா? கிரைசஸை ப்ரெடிக்ட் பண்ணல, ஃபெயில் ஆயிடுது. அதனால இது ஃபெயில்டு சயின்ஸ்னு சொல்றாங்க. அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறத எக்கனாமிக்ஸால ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்படின்னா இது ஃபெயில்டு சயின்ஸ் தானே. ஓகேவா? அதனால எக்கனாமிக்ஸ் ஒரு ஃபெயில் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா இருந்த போதிலும், டிஸ்பைட் கிரிட்டிசிசம், எக்கனாமிக்ஸ் இஸ் வைட்டல் ஃபார் இம்ப்ரூவிங் த வேர்ல்ட் அண்ட் ஹியூமன் லைஃப். என்னதான் கிரிட்டிசிசம் இருந்தாலும் எக்கனாமிக்ஸ் தான் எது மேஜர் ரோல் பிளே பண்ணுது, இம்ப்ரூவிங் த வேர்ல்ட் அண்ட் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கைஸ்? அடுத்த பேஜ் போயிடலாம் நம்ம. அப்புறம் டிஃபைனிங் எக்கனாமிக்ஸ் ஸ்டடிஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன்ல. ஓகே, அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன நம்ம பண்றோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன? நம்ம கன்சியூம் பண்றது, நம்ம ப்ரொடியூஸ் பண்றது, எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான். ஓகேவா? இதை பற்றி படிக்கக்கூடியது தான் ஒர்க்கிங் டெஃபினிஷன். ஓகே, இதை பற்றி படிக்கக்கூடியது தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக் ஸ்டடிஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்கோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை பற்றி படிக்கக்கூடியது தான் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டடா, அதாவது இன்டர்லி கனெக்டட், அதாவது எல்லாமே பின்னி பிழைந்தோட. அதாவது நம்ம இன்கம் வருது, நமக்கு அந்த இன்கம் மறுபடியும் நம்ம அந்த கன்சியூம்ஷனுக்கு தான் செலவு பண்ணுவோம். இப்போ ஸோ எல்லா மணியும் எல்லாமே சர்க்குலேஷன் தான். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரு சர்க்குலேஷன்ல தான் இருக்க போகுது. ஸோ மணி எதுலாம் இன்வால்வ் ஆகுதோ எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான். ஓகேவா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணி எதுலலாம் இன்வால்வ் ஆகுதோ, ஜாப்பாக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கட்டும், பிஸ்னஸ், எதுனாலும் நம்ம மணி மோட்டிவா, கெயினுக்கு, ப்ராஃபிட்டுக்கு பண்றோம், இல்லைன்னா மணி எதுலலாம் இன்வால்வ் ஆகுதோ எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான். இப்போ கீழே என்ன கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரேயர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இல்லைங்க. ஆமா, ப்ரேயர் நம்ம சாமி கும்பிட்றது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. ஆனா இந்த டொனேஷன் கொடுக்கறது, அந்த ஒர்க்ஷிப்ல மணி இது இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான் சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் ரிசோர்சஸ். டெக்னிக்கல் டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தான். ஹவு சொசைட்டி யூஸ் ஸ்கேர் ரிசோர்சஸ் டு ப்ரொடியூஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வேல்யூபிள் கமோடிட்டிஸ். ஸ்கேர் ரிசோர்சஸ் அதாவது ஒரு லிமிட்டட் சப்ளை ஆஃப் ரிசோர்ஸ், லிமிட்டட் ரிசோர்சஸை வச்சு எப்படி நம்ம வேல்யூபிள் குட்ஸை கிரியேட் பண்றோம் அப்படின்ட்டு, அதை எப்படி முடிவு எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டாக இருக்கட்டும்,
பெரிய பெரிய ஃபேர்மாக இருக்கட்டும், அவங்க வந்து ஃபேர்ம்னா ஒரு கம்பெனியை தான் ஃபேர்ம்பாங்க. கமோடிட்டினா இட்ஸ் அ ப்ராடக்ட், ஓகேவா. கமோடிட்டிங்கிறது ப்ராடக்ட்டு, ஃபேர்முங்கிறது ஒரு கம்பெனியை தான் ஃபேர்ம்னு சொல்லுவோம், ஓகேவா. பெரிய பெரிய ஃபேர்மாக இருக்கட்டும், பெரிய பெரிய இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கட்டும், எப்படி வந்து அதை ஹவு டு சாய்ஸ் டு ப்ரொடியூஸ் த வேல்யூபிள் குட்ஸ் இன் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. அதுதான் டெக்னிக்கல் டெஃபினிஷன். ஓகே, அடுத்த பேஜ் போயிடலாமா. மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோனா என்ன, மேக்ரோனா என்ன? மைக்ரோனா ஒன்றும் இல்லை, மைக்ரோனா சின்னது, மேக்ரோனா பெருசு, அவ்வளோதான். இதுலேயே நம்மளுக்கு டெஃபினிஷன் முடிஞ்சு போச்சு, ஓகேவா. அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே, ஃபாரஸ்ட். மைக்ரோனா ஃபாரஸ்ட்டு, சாரி, மேக்ரோனா ஃபாரஸ்ட்டு, மைக்ரோனா அதில் இருக்க ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் கைஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா நேஷனல் லெவலில் நம்ம எதை பற்றி எக்கனாமிக்ஸை பற்றி பேசுகிறோம், எக்கனாமிக்ஸ் வந்து நேஷனல் லெவலில் நம்ம டீல் பண்ணுறோம்னா அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓகேவா. இன்ஃப்ளேஷன் நேஷனல் லெவலில் டீல் பண்ணுறோம். நேஷனல் இன்கம் வந்து நேஷனல் லெவலில் டீல் பண்ணுறது வந்து நேஷனல் இன்கம், அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்துடும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்கம். இப்போ என்னோட இன்கம்மை பற்றி பேசக்கூடியது வந்து மைக்ரோ. நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனியை பற்றி பேசக்கூடியது அந்த எக்கானமிங்கிறது ஒரு மைக்ரோ, ஓகேவா. அதெல்லாம் மைக்ரோ. அதான் நேஷனல் லெவலில் நம்ம கண்ட்ரி லெவலில் நேஷனல் லெவலில் பேசக்கூடியது எல்லாமே நமக்கு மேக்ரோவில் வந்துடும், ஓகேவா. இது வந்து எப்போ கிரியேட் ஆச்சுன்னா 1930s கிரியேட் ஆச்சு. இதை வந்து இந்த டேமை கிரியேட் பண்ணது ஜான் மெய்னார்ட் கெய்ன்ஸ், ஓகேவா. இவர் புக்கில் தான் இந்த டேம் கிரியேட், த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணிங்கிற புக்கில், ஓகேவா. அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸை டாப் டவுன், மேலே இருந்து கீழே வர அப்ரோச் அப்படிம்பாங்க. அதே மாதிரி மைக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து பாட்டம் கீழே இருந்து மேலே பார்க்கக்கூடிய இது அப்படிம்பாங்க, அப்ரோச்சும்பாங்க, ஓகேவா. அதே மாதிரி அதில் என்ன, அதே தான் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளேஷன், நேஷனல் க்ரோத்து. அதே மாதிரி இதுக்கு வந்து கீ இஷ்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா கன்சியூமர் சாய்ஸஸ்ங்கிறது அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸஸ், ஓகேவா. அதுமாதிரி இண்டிவிஜுவல் இன்கம், அவங்களோட இண்டிவிஜுவல் இன்கம், பிரைஸ் டிட்டர்மினேஷன், அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸஸ், இதெல்லாம் வந்து பற்றி படிக்கக்கூடியது வந்து மைக்ரோ, ஓகேவா. அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டுமே கனெக்டான்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் தான். தே இன்டர் டிபெண்டன்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. ரெண்டுமே வந்து கனெக்ட் பின்னி பிணைந்து உள்ளது தான். அதாவது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீசஸ் ரா மெட்டீரியல் காஸ்ட் விச் ரைசஸ் த பிரைஸ் கன்சூமர் பே, ஓகேவா. அதாவது இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன பண்ணுன்னா பிரைஸ் கன்சூமர் பே. அதாவது நான் வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. ஸ்ரீலங்காவில் இடையில இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு, பாகிஸ்தானில் இடையில இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது ரா மெட்டீரியல் காஸ்ட்னு இருக்கும். நான் வந்து ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரா மெட்டீரியல் தேவை. நான் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரா மெட்டீரியல் தேவை. அந்த உற்பத்தி பண்ண ரா மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வாங்கும் போது நான் என்னோட பொருளை இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரேட்டு கொடுத்துட்டு இருப்பேன், அதை விட அதிகமாக தான் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிரும் எனக்கு. அதனால கன்சியூமருக்கு வந்து வாங்கும் போது என் பொருளை அதிகமாக வாங்குவாங்க. ஸோ வந்து இண்டிவிஜுவல், அதாவது விச் ரைசஸ் த பேஸ் கன்சியூமர் பே, அவங்களோட பே வந்து அதிகமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. லிட்டரலி இன்ஃப்ளேஷன் இது வந்து ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்க, மைக்ரோ அண்ட் மேக்ரோ ரெண்டுமே கனெக்டட்னு சொல்கிறாங்க, ஓகேவா. மேக்ரோ என்னன்னு சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் வந்து மேக்ரோங்காங்க. நான் கன்சியூமர், நான் வந்து ஒரு பொருளை பே பண்ணி வாங்குறேங்கிறது மைக்ரோன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. மேக்ரோ அண்ட் மைக்ரோ ஆர் கனெக்டட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தல வந்து என்னன்னா, அடுத்த ஒன்றும் இல்லை கைஸ். அப்புறம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து எக்கனாமெட்ரிக்ஸ் மேலே இருக்கிறது வந்து பெருசாக ஒன்று கொடுக்கல அவங்க. எக்கனாமெட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம், ஓகேவா. எக்கனாமெட்ரிக்ஸ் த தேர்ட் கோர் ஏரியா, மூணாவது கோர் ஏரியா. எதுக்கப்புறம் மூணாவது கோர் ஏரியா, மைக்ரோ அண்ட் மேக்ரோக்கு அப்புறம் ஒரு தேர்ட் கோர் ஏரியா வந்து எக்கனாமெட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கிறத ஃபியூச்சரில் எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம், மைக்ரோ அண்ட் மேக்ரோ விஷயங்களை. மைக்ரோ எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், மேக்ரோ விஷயங்களாக இருக்கட்டும், ஃபியூச்சரில் நடக்கக்கூடியதை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம்னா ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட்டும்பாங்க. அதை எப்படி பண்ண முடியும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் டு அந்த எக்கனாமிக்கல். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட், ஓகேவா. அது வந்து எப்படி பண்ணலான்னா, இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோ எக்கனாமிக் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து எப்படி நடந்திருக்கு, மேக்ரோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து எப்படி நடந்திருக்கு, அதை வச்சு தான் ஃபியூச்சரில் வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரிடிக்ட் பண்ண நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் எக்கனாமெட்ரிக்ஸ், ஓகேவா.
அதே தான் கீழே கொடுத்துருப்பாங்க. சிக்னிஃபிகன்ட் மாடர்ன் சொஃபிஸ்டிகேட்டட் எக்கனாமிக் அனலைசிஸ் இஸ் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் இன் எக்கனாமெட்ரிக்ஸ். ஓகேவா? எக்கனாமிக் அனலைசிஸ் வந்து பாசிபிள் ஒன்லி பாசிபிள் வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் எக்கனாமெட்ரிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ்னால தான் ஒன்லி பாசிபிள் டு அனலைஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ப்ரெடிக்ட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து வாட் இஸ் அன் எக்கானமி? What is an economy? Definition: economics is an action. Okay. Economics என்ன வந்து ஆக்ஷனில் இருக்குது, என்ன வந்து நடைமுறையில் இருக்குது, ப்ரொடக்ஷனாக இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன், அதுதான் நடைமுறையில் இருக்குது, அதுதான் எக்கானமி. ஓகேவா? அதுதான் எக்கானமி. எக்கனாமிக்ஸ் இன் ஆக்ஷன். என்ன எக்கனாமிக்ஸ் வந்து என்ன ஆக்ஷனில் இருக்கோ அதுதான் எக்கானமிங்காங்க. அண்ட் இட் இஸ் ஸ்டில் ஃப்ரேம் பிக்சர் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எக்ஸ்ட்ரீஸ் வேரியஸ் லெவல் கைஸ். அதாவது வேரியஸ் லெவலாக எக்கனாமிக் வந்து எக்ஸிட் ஆகிருக்கும். அதாவது ஃபேமிலிக்குன்னு ஒரு எக்கானமி இருக்கும், இன்கம் வரும், அவங்க சில இதை பொருளை வாங்குவாங்க. கம்பெனிக்குன்னு ஒரு எக்கானமி இருக்கும், அவங்க வந்து ரா மெட்டீரியல் எடுப்பாங்க, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதை இவ்வளோக்குன்னு கொடுப்பாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இது ஒரு கம்பெனியோட எக்கானமி. அதேமாதிரி கண்ட்ரிக்குன்னு ஒரு எக்கானமி இருக்கும். இதே மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி கண்ட்ரிக்குங்கிறதுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதாவது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரின்னு இருக்குது, சோசியலிஸ்ட் கண்ட்ரின்னு இருக்குது, மிக்சடு எக்கானமின்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு மிக்சடு எக்கானமி கண்ட்ரி. ஓகேவா? இதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் என்னென்ட்டு. அப்புறம் டைவர்சிட்டி. ஓகேவா? வைல் எக்கனாமிக் தியரிஸ் ஆர் யூனிவர்சல், ஆக்சுவல் எக்கனாமிக்ஸ் டிஃபர் பேஸ்ட் ஆன் கண்ட்ரி யூனிக் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன். ஓகேவா? எக்கனாமிக் தியரி வந்து யூனிவர்சலாக வந்து சேம் தான். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் யூனிவர்ஸாக சேம் தான். ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரியும் டிஃபர் ஆகுது. எதுனா எக்கனாமிக் கண்டிஷனை வச்சு, சோசியோ எக்கனாமிக் கண்டிஷனை வச்சு ஒவ்வொரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த கண்ட்ரி வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஆனால் எக்கனாமிக் தியரி எல்லாம் சேம் தான், ஆனால் எல்லாமே டிஃபர் ஆகும். எதனாலன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வச்சு, சோசியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வச்சு எல்லாமே டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? செக்டார் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? செக்டார் அண்டு டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கிளாசிஃபைட் இன் 3 பிரைமரி. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை கைஸ், மேஜரானது தான். ஓகேவா? இது உங்களுக்கு வந்து சிம்பிளாக புரிய வைக்க போகிறேன்னா, பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார். ஆல்ரெடி நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது 3 தெரியாமல் இருக்காது. இன்னும் 2 இருக்குது. இன்னும் 2 சப் கேட்டகரி இருக்குது. எதில் இருக்குன்னா டெரிட்டரி செக்டாரில் இருக்குது. சர்வீஸ் எக்கானமிக்கு கீழே இன்னும் 2 சப் கேட்டகரி வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா குவாட்டர்னரி, குவானரி அப்படின்னு 2 செக்டார் இருக்குது. ஓகேவா? குவாட்டர்னரி, குவானரி அப்படின்னு 2 செக்டார் இருக்குது. நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிரைமரி செக்டார்னா என்ன? பிரைமரி செக்டார்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸை டீல் பண்ணி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸை டீல் பண்ணி ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பிரைமரி செக்டார். அதாவது நான் இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிரைமரி செக்டாரில் வந்துடும். ஏன்னா நான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கூட நான் வந்து டீல் பண்ணுறேன். அது வந்து பிரைமரி செக்டார். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில், அதாவது நான் ஒரு பொருளை வாங்குறேன், என் கையில் ஒரு பொருள் வருது, அதோட ஃபஸ்ட்டு அது என்னவா நடக்குது, ஃபஸ்ட்டு எக்கானமிக் ஆக்டிவிட்டியே வந்து பிரைமரி செக்டார் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த பொருளை நான் இப்போது என்ன எடுக்கிறேன், இப்போ நான் வந்து டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேபிளில் தான் நான் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். சேர் இருக்குன்னா இந்த சேரில் வந்து ஒரு வுட்டு. ஓகேவா? இது வந்து என் கையில் வந்திருக்கு. நான் இந்த சேரை வந்து 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இதோட ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு, மரம் அந்த மரத்துல இருந்து தான் அந்த வுட்டை எடுத்திருப்பாங்க. அந்த மரத்தை வெட்டி எடுக்கிறாங்கல்ல, அதுதான் அந்த பிரைமரி ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஓகே. பிரைமரி ஆக்டிவிட்டி என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு இன்வால்வ்ஸ் த எக்ஸ்ட்ராடினரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி ஆஃப் எந்த பொருளை கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸோடு டீல் பண்ணக்கூடியது. மைனிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஆயில் எடுக்கிறதா இருக்கட்டும். மைனிங்னு எடுத்துக்கிட்டே கோல் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. இப்போ கோலை எடுத்து தெர்மல் இதில் இண்டஸ்ட்ரியை கொடுத்து அதை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறாங்க. அது இந்த ரெண்டாவது, அதாவது எலக்ட்ரிசிட்டியாக மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நமக்கு செகண்டரியில் வந்துடும். ஓகேவா? கோலை எடுக்கிறது மைனிங்கில் வந்துடும். ரெண்டாவது வந்து அது செகண்டரியில் வந்துடும். அதே மாதிரி ஆயில் வந்து பெட்ரோல் நமக்கு கிடைக்கிது. பெட்ரோல் ஃபேக்ட்ரியில் போயிட்டு அந்த பெட்ரோலியாக மாறும். எது வந்து மாறும்? க்ரூட் ஆயில் வந்து மாறும். க்ரூட் ஆயில் எடுக்கிறது வந்து நமக்கு மைனிங் மாதிரி தான். ஓகேவா? ஆயில் எடுக்கிறது மாதிரி. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம
அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம வேறு ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அதை மாற்றிப்போம். அதுதான். ஸோ பிரைமரிங்கிறது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் கூட டீல் பண்ணி இது பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதுதான் வந்து பிரைமரி ஆக்டிவிட்டி. ஓகேவா? அப்புறம் இது வந்து இப்போது ஒரு கண்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து அதிக ப்ராஃபிட் தருது அப்படின்னா அது அக்ரிகேன் எக்கானமின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி வர மோர் தென் 50% ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து எதில் ஜிடிபி க்ரோத் வந்து எதில் எடுத்துகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேன் எக்கானமியில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து நம்ம சர்வீஸுக்கு போயிட்டோம். சொல்கிறேன், அதாவது அக்ரிகேன் எக்கானமியிலேருந்து தான் மோர் தென் 50% நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம அக்ரிகேன் எக்கானமியை தான் இருந்தோம் இந்தியா. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சர்வீஸ் எக்கானமியை மாறிட்டோம். ஸோ மோர் தென் 50% வந்து இருந்தால் அது அக்ரிகேன் எக்கானமிம்பாங்க. ஓகேவா? அடுத்தது அப்புறம் செகண்டரி செக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது பிரைமரியிலேருந்து ஒரு மைனிங்காக இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இதுலேருந்து எடுத்துகிட்டு வர பொருளை வந்து நம்ம மாற்றுறோம். மைனிங்கில் இப்போ கோல் எடுத்துகிட்டு வரோம், இதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறோம் அப்படிங்கிறது செகண்டரியில் வரும். இண்டஸ்ட்ரியல் எல்லாமே செகண்டரி ஆக்டிவிட்டி தான். ஓகேவா? இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் எப்படி ப்ரொடக்ஷன் நடக்கு? இண்டஸ்ட்ரியில் வந்து ரா மெட்டீரியல் எல்லாமே ப்ரொடக்ஷன் நடக்குமா? நடக்காது. ரா மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்காங்க? பிரைமரி செக்டர்லேருந்து தான் ரா மெட்டீரியல் எடுக்காங்க. அப்போ தானே இண்டஸ்ட்ரியில் நமக்கு ப்ரொடக்ஷனே நடக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லாமே செகண்டரி செக்டரில் வந்துடும். ஓகேவா? இதே வந்து கண்ட்ரி வந்து மோர் தென் ப்ராஃபிட் they get more than 50% ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் செக்டார்னா தென் த கண்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜிடிபி வந்து 50% மேலே கொடுக்குது அப்படின்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கானமி. அதே மாதிரி அடுத்த டெரிட்டரி வந்து முக்கியமானது தான். எல்லாமே முக்கியமானது. டெரிட்டரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதாகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு டெரிட்டரி எக்கானமி. ஓகேவா? சர்வீஸ் எக்கானமி. டெரிட்டரியில் பார்த்தோன்னா எஜுகேஷனு, ஹெல்த் கேரு, பேங்கிங்கு எல்லாமே இதில் வந்துடும், டெரிட்டரியில் வந்துடும். அதாவது நம்ம வந்து மார்க்கெட்டிங் எடுத்துக்கோமே. இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நம்ம உருவாக்கியாச்சு, இண்டஸ்ட்ரியில் உருவாக்கியாச்சு. ரா மெட்டீரியல் வந்து பிரைமரிலேருந்து எடுக்கும். இண்டஸ்ட்ரியில் அந்த பொருளை உருவாக்கியாச்சு செகண்டரி செக்டரில். அதுக்கப்புறம் அந்த பொருளை விற்கணும்னா அது மார்க்கெட்டிங். அந்த பொருளை விற்கிற வேலை அப்படிங்கிற இதில் எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த பொருளை யூஸ் பண்ணுறவங்க அதுவும் டெரிட்டரியில் வந்துடுவாங்க. ஓகேவா? அது வந்து டெரிட்டரியில் வந்துடும். சர்வீஸ் எல்லாமே வந்து டெரிட்டரியில் வந்துடும். ஓகேவா? இப்போ ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டெரிட்டரி தான். பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டெரிட்டரி. எல்லாமே வந்து நமக்கு டெரிட்டரி செக்டார் தான். ஓகேவா? அடுத்தது வந்து அதேமாரி டெரிட்டரியில் வந்து 50%க்கு மோர் தென் ஜிடிபியை வந்து நம்ம டெரிட்டரியில் ஒரு கண்ட்ரி வந்து 50%க்கு மேலே எடுத்தாங்கன்னா அது சர்வீஸ் எக்கானமி. ஓகேவா? வேற உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? நெக்ஸ்ட் பேஜ் ஓகே. குவாட்டர்னரிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை கைஸ். குவாட்டர்னரி வந்து நாலேஜ் செக்டர். அதாவது லிட்டரலி வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க, அதை வச்சு டிஃபைன் பண்ணக்கூடிய அதாவது அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு டிஃபைன் பண்ணக்கூடியது தான் அந்த குவாட்டர்னரி செக்டருங்காங்க. அதேமாதிரி குவாட்டர்னரிங்கிறது வந்து பிரெயின் ஆஃப் த எக்கானமி. அதாவது ஒரு பெரிய டாப் வேர்ல்ட் டிசிஷன் மேக்கர்னு இருப்பாங்க, அதாவது பிஎம் இருக்காங்க, சிஎம் இருக்காங்க, அவங்கள வச்சு இந்த கண்ட்ரி வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஒரு மேஜர் இதுதான். அதேமாதிரி இது அதானி இருக்காரு, அம்பானி இருக்காரு, அவங்களாம் வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒரு டாப் வேர்ல்ட் டிசிஷன் மேக்கர். ஓகேவா? அது அவங்களாம் வந்து இந்த குவாட்டர்னரி செக்டரில் வந்துடும். குவாட்டர்னரியில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி ஆட்கள். ஓகேவா? இது வந்து சப் கேட்டகரி ஆஃப் சர்வீஸ் செக்டாருக்குள்ளே தான் வரும். ஓகேவா? இந்தியா வந்து 54 ஐ திங்க் 54% ஜிடிபி எதுலேருந்து எடுக்காங்க, ப்ராஃபிட் எதுலேருந்து எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லேருந்து. ஸோ நம்ம வந்து சர்வீஸ் எக்கானமி. ஓகேவா? அதேமாரி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25%, அக்ரிகல்ச்சரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19%. ஓகேவா? அப்புறம் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத்துங்கிறது வந்து ரோஸ்டோவ் தியரியில் என்ன சொல்கிறாரு ரோஸ்டோவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லீனியர் த்ரூ, அதாவது எக்கனாமிக்ஸ் க்ரோ லீனியர் த்ரூ 5 stages த்ரூ த மெயின் செக்டார்ஸ் அக்ரிகல்ச்சர். மெயின் செக்டார்ஸ்னு இல்லை, த்ரூ த 5 stagesன்னு சொல்கிறாரு. அதாவது குவாட்டர்னரியும் சேர்த்துக்கிறாரு, குவாட்டர்னரியும் சேர்த்துக்கிறாரு. 5 stages த்ரூ த மெயின் செக்டார்ஸ் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ். ஓகேவா? இது மூலமாக, இந்த 3 மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட எக்கனாமிக் வந்து லீனியராக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம அக்ரிகேன் எக்கனாமியாக இருந்தோம், இப்போ சர்வீஸ் எக்கானமியாக இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியாக இருந்தான்னு கேட்டேன்னா இல்லை, நம்ம டைரெக்டாக இண்டஸ்ட்ரியல் இல்லாமல் அக்ரிகல்ச்சர்லேருந்து டைரெக்டாக இங்கே தாவியாச்சு.
ஏன் அப்படி அது வந்து என்ன பிரச்சனையை நம்ம கிரியேட் பண்ணுதுன்னா ஜாப்லெஸ் க்ரோத்தை கிரியேட் பண்ணுது. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பொருளை வந்து உருவாக்க ஒரு 10 பேர் தேவைப்படுறான்னா சர்வீஸில் வந்து அது அந்த பொருளை விற்கிறதுக்கு ஒருத்தன் போதும். ஓகேவா? சர்வீஸில் வந்து ஜாப் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த சர்வீஸ் எக்கானமியில் நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ சர்வீஸில் இருந்தால் நம்ம க்ரோத் ஆகிருக்கும். சர்வீஸில் வந்து அந்த ஒருத்தருக்கு வேலை அப்படின்னா இங்கே இருக்க 9 பேர் 10 பேரில் 9 பேர் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஓகேவா? அதுதான் லிட்ரலி அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து லிட்ரலி அக்ரிகேட் எக்கனாமிலேருந்து சர்வீஸ் எக்கனாமிக்கு தாவியாச்சு. அதுதான் யார் நம்ம மட்டும் இல்லை, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு இதே மாதிரி நிறைய கண்ட்ரியும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆச்சு, அவங்களும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அதே தான் சொல்கிறாங்க, இந்தியா மூவ் டைரக்ட்லி ஃப்ரம் அக்ரிகேட் டாமினன்ஸ் டு ஏ சர்வீஸ் லேண்ட் எக்கனாமி பை த 1990s when ஓகே அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போது சீனா பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமி. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து மோர் தென் ஜிடிபி வந்து மோர் தென் 50% வந்து எதுலேருந்து எடுக்காங்கன்னு வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க பண்ண டிசிஷன் அந்த மாதிரி. அதாவது நம்ம வந்து 1991 எல்பிஜின்னு ஒன்று கொண்டு வந்தோம், லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஆனால் சைனாக்காரன் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1978 அதை வந்து இது பண்ணிட்டான். ஓகேவா? அதனால தான் அவன் வந்து இப்போ வந்து நமக்கும் அட்வான்ஸாக இருக்கான். நமக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக தான் இருக்கான் அவன். ஓகே, அடுத்தது போயிடலாம். எக்கனாமிக் சிஸ்டம். ஓகே, சிஸ்டம் அதாவது சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபுட்டு, ஷெல்டரு எல்லாமே வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மார்க்கெட்டு. எக்கனாமிக் சிஸ்டம் அதாவது மார்க்கெட்டா நான் மார்க்கெட் எக்கானமியா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஹியூமனிட்டி ஃபேஸஸ் ட்ரூ ஸ்ட்ரகிள்ஸ். ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற 2 ஹர்டில்ஸ் அதை தாண்டி தான் நம்ம வந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனுங்கிறது கிரியேஷன், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது சப்ளை, இது 2 பெரிய ஹேண்டில்ஸை தாண்டி தான் நம்ம வரோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடக்டிவ் அசட் ரெக்யூர் மணி, த கொஸ்டின் ஆஃப் ஹூ இன்வெஸ்ட். ஓகேவா? அதாவது யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த மார்க்கெட் எக்கானமியே அமையுது. கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் எக்கானமினா என்ன, நான் மார்க்கெட் எக்கானமினா என்னன்னு பார்க்கணும். மார்க்கெட் எக்கானமினா என்னன்னா கேபிட்டலைசேஷன் எக்கானமி. ஓகேவா? நான் மார்க்கெட் எக்கானமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து சோசியலிஸ்ட்டு, அது கம்யூனிசம் எக்கானமி. மார்க்கெட் எக்கானமி வந்து கேபிட்டலைசேஷன் இது எதுனா ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி, அதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் எக்கானமின்னு சொல்லுவோம். கேபிட்டலைசேஷன், ஃப்ரீ மார்க்கெட்லாம். ஓகேவா? என்ன நம்ம பார்ப்போம். ஆடம் ஸ்மித், அதாவது ஆடம் ஸ்மித் எழுத இந்த an inquiry into the nature and causes of the wealth of nation 1776 இருப்பார். அதுதான் அவர் வந்து என்ன பிரின்சிபல் கீ பிரின்சிபல் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்தோம். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மோட்டிவேட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு ப்ரொடியூஸ். ஓகேவா? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது நம்ம செல்ஃபாகவே வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து யாரையும் வந்து இதுதான் இப்போ கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இதுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிற மாதிரி வந்துடும். பட் நமக்குங்கிற வாய்ப்பு இருக்காது. பட் செல்ஃபாக வந்து ஒரு இது இருக்காது. அப்புறம் செல்ஃப் மோட்டிவேட்ஸே இருக்காது, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மோட்டிவேட்டே இருக்காது. ஆமாம், நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற பொருளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நம்ம கண்ட்ரியில். அந்த மாதிரி நிலைமை வந்து, ஆனால் மார்க்கெட் எக்கானமியில் அப்படி கிடையாது, பண்ணலாம் தாராளமாக. அதே மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இருக்குது. ஃப்ரீ மார்க்கெட்லலாம் இப்போ ஒரு பொருளை விற்கிறான், இன்னொருத்தனே அவன் பக்கத்தில் இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணிட்டான், அதே பொருளை அவனும் கொடுக்கான்ட்டான். இப்போ இவன் கம்மியாக கொடுத்தானா இவன்கிட்ட வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க எல்லா மக்களும். ஸோ வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை, இவன்கிட்ட வந்து வாங்குவாங்க, அவனும் பொருள் விலையை கம்மி பண்ணுவான். ஸோ வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து பொருளோட விலை மாறும். லேபர் வந்து கொஞ்சம் இதாக இருப்பாங்க, அதாவது ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க, குவாலிட்டியாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து எதனாலன்னா இப்போ வந்து அந்த லேபரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் நமக்குங்கிற ஒரு இது வந்து இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நம்மளால் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸே கிடையாது நான் மார்க்கெட் எக்கானமியில். அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியே அவங்களுக்கு வந்து இவ்வளோ தான், தெர் இஸ் அ லிமிட் ஃபார் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அவ்வளோதான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் கம்யூனிசம், சோசியலிஸ்டிக் கண்ட்ரிலாம். இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, எவ்வளோ நாள் நம்ம சொத்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி லீஷா ஃபேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் இட் அலோன், அது வந்து ஃப்ரெஞ்ச் இது. லீவ் இட் அலோன் அதாவது the government should have minimal to அதாவது டேக்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் மினிமலாக இது இன்டர்ஃபியர் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது டேக்ஸு ரெகுலேஷன்லாம் மினிமமாக இன்வால்வ் ஆகும் போது அந்த ப்ரொடக்ஷனு எல்லாமே வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கேபிட்டலைசேஷன், அதான் ஃப்ரீ மார்க்கெட். நம்ம தெரியும் கேபிட்டலைசேஷன் வந்து பொதுவாக கேபிட்டலைசேஷன் எக்கானமியை வந்து வெல்த்தை நோக்கி தான் போவாங்க. வெல்த் கிரியேஷனு, வெல்த்து, ப்ராஃபிட். அதுதான் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும், ப்ரைவேட் செக்ஷனில் இருக்கும். ப்ரைவேட்டை தான் ஓனர்ஷிப்பே இருக்கும்.
சில நேரம் அவனே மோனோபுலி மார்க்கெட்டாக கிரியேட் ஆயிடுவான். மோனோபுலி மார்க்கெட்டு கிரியேட் ஆயிடுவான்னா இப்போ ஜியோ எடுத்துக்கிட்டீங்க, ஏர்டெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி விலையை ஏற்றுவானுங்க. அவனுங்களே மோனோபுலி மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தான், அப்புறம் கம்மி ரேட்டுக்கு கொடுத்தான். இப்போ 3 மாதத்துக்கு 300 கொடுத்தா இப்போ 1 மாதத்துக்கு 350 கொடுக்குறான். அவ்வளோதான் கைஸ். அப்படி அவனே வந்து ஒரு மோனோபுலி மார்க்கெட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அடுத்தால வந்து இன்னும் வந்து விலையை 1 மாதத்துக்கு 500 வைப்பான், இப்போ 1 மாதத்துக்கு 1000 வைப்பான் இன்னும். ஆனால் ஜியோ ஏர்டெல்ங்கிறது வந்து ஒரு ஆலிகோபோலி மார்க்கெட்டு. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். மார்க்கெட்டில் 4 டைப் இருக்குது, முக்கியமான டைப், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இந்த மாதிரி வந்து பிரச்சனையும் இருக்குது. ஸோ விலை வந்து அவன் வந்து ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி அவன் விலை வைக்கிறது, அது வந்து ஒரு நிர்ணயமாக ஆயிரும். அதை வந்து நம்ம வாங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கும் தள்ளப்படுவோம். அதுமாதிரி ஃப்ரீ மார்க்கெட் ஃபோக்கஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வெல்த். ஓகேவா? ஃப்ரீ மார்க்கெட்டில் வந்து யாருனாலும் வந்துக்கலாம், யாருனாலும் இன்டர்ஃபியர் ஆகிருக்கலாம், யாருனாலும் வெளியே போகலாங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ மார்க்கெட்னால காம்படிஷனும் அதிகமாக ஆயிரும். அதனால பொருள் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து பொருளோட விலை கம்மியாகவும் கூடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா கைஸ்? அதுதான் வந்து அதை இந்த ஹிஸ்டாரிக்கல் கானில் USA 70 அண்ட் ஸ்ப்ரெட் டு யூரோ அமெரிக்கன் இட் கிரியேட் இப்போ இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து காரணம் அந்த அதெல்லாம் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கான்ஸ், இதில் நெகட்டிவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோ ப்ரொடக்ஷன் ஃபார் த புவர். அதாவது கேபிட்டலைசேஷன் மார்க்கெட் ஆயிடுச்சுன்னா என்ன பிரச்சனைனா, புவருக்கு வந்து வழி இருக்கு. இப்போ நான் வந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கேருந்து 10 ரூபா டிக்கெட்டில் வந்து நான் தாம்பரம் வரை போயிருந்தேன். லிட்ரலி தாம்பரம் எங்கேயோ இருக்குது, எத்தனையோ ஸ்டாப் வருது, 10 ஸ்டாப் லிட்ரலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை ஸ்டாப் தாண்டி நான் 10 ரூபா கொடுத்து போகிறேன். இன்னும் 5 ரூபா கொடுத்து நான் வந்து இங்கே பீச் ஸ்டேஷன்லேருந்து கிண்டி இங்கே போயிடலாம் என்னால். அப்படின்னா லிட்ரலி அந்த 5 ரூபா 10 ரூபாங்கிற ட்ரெயின் டிக்கெட் வந்து இப்போ அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டாங்கன்னா அந்த டிக்கெட்டோட ரேட் அந்த ரேட்டாக இருக்காது. புவர்னால வந்து புவர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க, நோ ப்ரொடக்ஷன் ஃபார் த புவர்னால வந்து அந்த இதை வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி வெல்ஃபேர் வந்து லேக் ஆஃப் வெல்ஃபேர். அதான் லிட்ரலி வந்து வெல்ஃபேரை நோக்கி தான் போவாங்க, புவரை வந்து கவனிக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்இக்வாலிட்டியும் இருக்கும் அதில். அதாவது காசு இருக்கவன் தான் பொருளை வாங்க முடியுங்கிற மாதிரி அந்த மாதிரி நிலைமை ஆயிரும். புவர் வந்து புவர் அதே தான் இருப்பான், எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது அவனால். அடுத்தது வந்து த ஷிஃப்ட் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். த 1929 crisis would not be solved by existing policy. ஓகே, அதாவது கிரைசஸ் வந்துச்சு 1929. அப்போ வந்து கெய்ன்ஸ் வந்து என்ன இது பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இன்டர்வென்ஷன். அதாவது ஒரு மார்க்கெட் எக்கானமியை வந்து நான் மார்க்கெட் இன்டர்ஃபியரும் இருக்கு, நான் மார்க்கெட் எக்கானமியோட இதுவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் வந்து அதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். எதுக்காகன்னா, அதான் சொன்னேன் உங்களுக்கு, எல்லா ரேட்டுமே வந்து ப்ரைவேட்டைசேஷன் கொடுக்கும்போது ப்ராஃபிட் நோக்கத்திலே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இது லாபம், மக்களோட வெல்ஃபேர் நோக்கத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க. கொரோனா பீரியடில் வந்து மாஸ்க் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும் போது கவர்மெண்ட் அதை எடுத்து பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா மாஸ்க் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கல. ஸோ வந்து அதை வந்து கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணியாகணும். ஏன்னா மக்களோட வெல்ஃபேர் அவங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதனால வந்து ஸ்டேட்டும் வந்து இப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டேட்டு வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொருளை வந்து அரிசியை வந்து ரேஷன் கடையில் வந்து நம்ம கம்மி ரேட்டுக்கு இல்லைன்னா ஃப்ரீயாக வாங்குகிறோம் அப்படின்னாலும் அரிசியோட விலை கம்மியாக இருக்குது. இப்போ அரிசி வந்து ரேஷன் கடையில் எங்கேயும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லை, அரிசியே கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அரிசியோட ரேட்டு அது இன்க்ரீஸ் ஆகிடும். எல்லாம் ப்ரைவேட்டைசேஷனில் போயிட்டுனா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் சொல்லி. ஸோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இருக்கும்போது அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அந்த கிரைசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் சஜெக்ட் பண்ணார். அப்புறம் ராகுல் இவர் எந்த எக்கனாமிக்ஸ்னு தெரில, அடுத்து நம்ம போயிடுவோம். எவல்யூஷன் வந்து அதனால தான் மிக்சடு எக்கானமியே மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியா கூட அப்படி தான் மிக்சடு எக்கானமியாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோசியலிஸ்டாக இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இது பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சடு எக்கானமியாக மாறணும். அதுதான் நல்லது, ஒரு நாட்டுக்கு நல்லது மிக்சடு எக்கானமியாக இருக்கிறது. அப்புறம் நான் மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம வந்து லிட்டரலி கம்யூனிஸ்ட்டு, அது சோசியலிஸ்டிக் கண்ட்ரி தான் நான் மார்க்கெட் கண்ட்ரி. இது வந்து யாரோட இதில் ஐடியாவில் வந்ததுன்னா, காரல் மார்க்ஸ் அவரோட ஐடியாவில் வந்து வரப்பட்டது தான் இது. சோசியலிஸ்ட்டுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்குமே டிஃபர் இருக்குது. என்ன டிஃபர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்ட்ரோல் ஃபோக்கஸ் ஆன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் வந்து சோசியலிஸ்ட் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபரோட கண்ட்ரோல் எக்ஸ்டெண்டட் டு லேபர் ஆஸ் வெல், லேபர் வர வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபுல்லாமே ரஷ்யான்னா ரிசோர்ஸஸ் ஃபுல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். எந்த ரிசோர்ஸஸ்னாலும் அது அவங்க கையில் தான் இருக்கும்.
ஆனால் கம்யூனிஸ்ட் அப்படி கிடையாது. லேபர் வர அவன் லேபர் என்ன நினைக்கானோ அதுவே வந்து இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. லிட்ரலி அது லேபருக்கே ஒரு இது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரைட்ஸு, ஒரு லிட்ரலி அதுவும் பின்னாடி பார்ப்போம். அதாவது இப்படி பண்ணுறதுனால லேபருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. என்னடா இவ்வளோ வேலை பார்த்தாலும் இவ்வளோ தான் சம்பளமா, அவன் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கிரியேட் ஆயிடும். அது ஒரு பெரிய மைனஸ் இதில். ஓகேவா, அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. கோர் பிலீஃப் வந்து வெல் பீயிங் ரிசோர்ஸஸ் would be benefit just if you ஓகே ஆனால் என்ன மேட்டர்னா, இது ரிசோர்ஸஸ் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக கிடைக்கும். ஓனர்ஷிப் வந்து எல்லாருமே ஓனர்ஷிப்புக்கு வந்து இது பண்ண முடியாது, பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ ஒருத்தர் 10 வீடு வச்சுருந்தானா அவனுக்கு வந்து 9 வீடு அவன்கிட்ட வாங்கிட்டு ஒரு வீடு மட்டும் உனக்கு போதும், உனக்கு எதுக்கு 10 வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ வந்து ரிசோர்ஸஸ் வந்து எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக வந்து பிரித்து கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி. ஓகேவா, கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில். அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுங்கிறது இருக்காது. அவன் வந்து சொத்து உரிமை கொண்டாட முடியாது. ஓகேவா, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ஒன்று ரைட்ஸுன்னு வந்து இருக்காது, எல்லாமே கவர்மெண்டோட சொத்தாக மாறிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆப்சன்ஸ். ஓகேவா, அதாவது சப்ளை டிமாண்டே இருக்காது, மார்க்கெட் ஆக்ஷனே இருக்காது. அங்கே எவனும் வர முடியாது. ஒன்லி வந்து கவர்மெண்ட் அவன் என்ன சொல்கிறானோ அந்த ப்ராடக்ட் தான் வாங்கி ஆகணும், அந்த ரேட்டுக்கு தான் வாங்கி ஆகணும். அவன் என்ன சோப்பு கொடுக்கானோ அதை தான் நம்ம போட்டு அதை தான் வச்சு குளிச்சாகணும். நமக்கு அந்த சோப்பு பிடிக்கலனாலும் நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அந்த கவர்மெண்ட் ஒரு சோப்பு தான் கொடுக்கானா அந்த ஒரு சோப்பு தான் நம்ம போட்டாகணும். இது ஒரு பெரிய மைனஸ். அதில் அது கான்ஸை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுமாதிரி லேபர் அண்ட் ரிவார்டு, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ரிவார்டுங்கிறது பெருசாக இருக்காது. அவங்க எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இன்கம் வந்து ரிசீவ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இருக்காது. அது வந்து ஒரு பெரிய மைனஸ். அப்புறம் டிசிஷன் மேக்கிங் வந்து அவங்க தான் பண்ண முடியும். ஸ்டேட் டிசைடு, அதாவது பெரிய பெரிய அஃபீஷியல் ஸ்டேட் டிசைடு தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன விற்கணும், என்ன கொடுக்கணும், மக்கள் என்ன சாப்பிடணும், எல்லாமே அவங்களே முடிவு பண்ணுற மாதிரி ஆயிடும். ஓகேவா, இதே நான் கான்ஸ் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, கான்ஸ் பார்ப்போம். கான்ஸ் ஆஃப் த நான் மார்க்கெட் சிஸ்டம். கேபிட்டல் ஸ்கேர்சிட்டி முக்கியமானது வந்து கேபிட்டல் ஸ்கேர்சிட்டி. இப்போ வந்து இந்தியா வந்து ரயில்வே வந்து இடையில எல்ஐசி ரயில்வேலாம் வந்து கொடுக்க போகிறாங்க, ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. எதனால? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, போதுமான கேபிட்டல் நம்மகிட்ட இல்லை. அதனால நம்ம வந்து ப்ரைவேடைசேஷன் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து கேபிட்டல் அவங்ககிட்ட இருக்குது, அதானி அம்பானிகிட்ட கேபிட்டல் இருக்குது, அதேமாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து அதனால தான் வந்து நம்ம அவங்ககிட்டே கொடுக்கலாம் அந்த மாதிரி பேச்சு வந்துச்சு. ஸோ வந்து கேபிட்டல் ஸ்கேர்சிட்டி எப்போவுமே இருக்கும். அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் ஸ்கேர்சிட்டி வந்து பொதுவாக இருக்கும். அது ஒரு மேஜர் பிரச்சனை. ஓகேவா, அடுத்தல வந்து மிஸ்அலோகேஷன், அப்புறம் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஆல்ரெடி பார்த்தோம். லேக் ஆஃப் மோட்டிவேஷன், யாரும் வந்து ப்ராப்பர்ட்டிக்குன்னு ரைட்ஸ் கொண்டாட முடியாது, சொத்து சேர்க்க முடியாது. அப்புறம் நான் வேலை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி ஆயிரும், ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்டேட் கேபிட்டலைசேஷன். ஓகே, ஸ்டேட் வந்து அதில் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கிறனால ஸ்டேட் லிட்ரலி ஏஜென்ட் ஆஃப் ஓகே ஸ்டேட் சோல் ஏஜென்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ரீப்ளேசிங் தி ப்ரைவேட் கேபிட்டலைசேஷன். அந்த ஸ்டேட்டே வந்து சில விஷயங்களை வந்து மாறாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸு. ஓகேவா, ஒரு ஃப்ரீடம் இருக்காது, இண்டிவிஜுவலுக்கு ரெபரேட்டி இருக்காது, ஃப்ரீடம் இருக்காது, அதுதான் அப்படி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி லிட்ரலி வந்து ஒரு எக்கானமி வந்து மார்க்கெட் எக்கானமியாக இருக்கணுமா, நான் மார்க்கெட் எக்கானமியாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு எக்கானமியாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா, அதுதான் வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது. அதாவது ப்ரைவேட்காரன் கொடுக்க முடியாத வந்து கவர்மெண்ட் கொடுப்பான், கவர்மெண்ட் கொடுக்க முடியாத ப்ரைவேட் கொடுப்பான். பணம் இருக்கவன் ப்ரைவேட்டில் வாங்கிப்பான், பணம் இருக்கிறவன் கவர்மெண்ட். இப்போ நம்மகிட்ட வந்து மைசூர் சாண்டல் சோப்பும் உண்டு, வேற சோப்பும் உண்டு. அதான் எல்லாமே வந்து லிட்ரலி வந்து கவர்மெண்ட்னாலேயும் கவர்மெண்ட்னாலேயும் காதி கிராஃப்ட் இருக்குது, கவர்மெண்ட் கம்பெனி, அதுலேயும் ப்ரொடக்ஷன் பண்ணுற சோப்பு இருக்குது, நம்மகிட்ட நார்மல் சோப்பும் இருக்குது. எப்படினாலும் நம்ம விலை கம்மியாக இருக்க சோப்பு வாங்கிக்கலாம், விலை கூட இருக்க ப்ரைவேட் சோப்பும் வாங்கிக்கலாம். யார் எப்படினாலும் அதான் மிக்சடு எக்கானமியாக இருக்கிறது தான் ஒரு கண்ட்ரிக்கு நல்லது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஃபோர் மேஜர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ப்ரெஃபெக்ட் காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்குது. இது எப்படின்னா யாராலும் வருவாங்க போவாங்கங்கிற மாதிரி. அதாவது காம்படிஷன் அக்ரிகல்ச்சர். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, அதாவது வெஜிடேபிள்ஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ ஒரு சந்தையில் வந்து ஒரு மார்க்கெட்டில் 10 கடை இருக்குன்னா பக்கத்தில் இருக்கவன் என்ன ரேட்டுக்கு, இப்போ பக்கத்தில் இருக்கவங்க ஒரு கம்மியாக ரேட்டு கொடுத்தானா இவன் அந்த ரேட்டுக்கு வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி ப்ரெஃபெக்ட் காம்படிஷன் வந்து ப்ரெஃபெக்ட் காம்படிஷன் ஆயிடும். ஸோ வந்து அது வந்து ப்ரெஃபெக்ட் காம்படிஷனுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட். அப்புறம் வந்து மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன் ஒன்று இருக்குது. மோனோபொலிஸ்டிக்னா அவங்க பிராண்டுக்குன்னு வேல்யூ வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஹோட்டலில் ஒன்று கிடைக்கிது, அதே இட்லி தான் வந்து
இன்னொரு ஹோட்டல்லையும் கிடைக்கும். ஆனால் அது வந்து A2B அந்த ஹோட்டல் பேர். ஸோ அங்கே தான் எல்லோரும் போவாங்கங்கிற மாதிரி. ஸோ மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனுங்கிறது பிராண்டை வச்சு வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஆலிகோபோலிங்கிறது வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி எடுத்த. டெலிகாமில் வந்து இப்போ ஜியோ அண்ட் ஏர்டெல் இருக்குது. வோடஃபோன் இருக்கான்னு விஏ இருக்குது. ஆனால் வந்து ஏன் இருக்குதுன்னு தெரில அவங்க. சரி, அதை விட்டுருவோம். இப்போ ஜியோ அண்ட் ஏர்டெல் இருக்குது. ஓகேவா கைஸ்? ஜியோ அண்ட் ஏர்டெல்ங்கிறது ஆலிகோபோலி. அதாவது அவங்க வைக்கிறது தான் லிட்ரலி வந்து ரெண்டு பேருமே வந்து லிட்ரலி வந்து மோனோபோலி மார்க்கெட் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஒன்று அவங்ககிட்ட வாங்கி ஆகணும், இல்லை இவங்ககிட்ட வாங்கி ஆகணும் பொதுவாக. அதுதான் வந்து ஆலிகோபோலி மார்க்கெட்டு. மோனோபோலி மார்க்கெட்டுங்கிறது ஒருத்தர் தான் இருப்பார் அந்த மார்க்கெட்லேயே வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் கொடுக்காருன்னா அதில் வந்து அதிக கெயினே வந்து மோனோபோலி மார்க்கெட் தான். லிட்ரலி ஜியோ அண்ட் ஏர்டெல்லே வந்து மோனோபோலி மார்க்கெட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இருட்டுக்கடை அல்வான்னு திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இருட்டுக்கடை அல்வாங்கிறது ஒரு மோனோபோலி மார்க்கெட்டு. மற்ற யாராவது இருட்டுக்கடை அல்வா கொடுக்க முடியுமா கிட்ட கொடுக்க முடியாது. அதுதான். ஸோ that is what மோனோபோலி மார்க்கெட் இஸ். ஓகே, அடுத்தால வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சி கைஸ், பிபிபி, அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் கரன்சி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு டிஃபர் ஆகும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு டிஃபர் ஆகும். அதை வச்சு இது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கட்டும், வேல்யூ ஆஃப் கரன்சியாக இருக்கட்டும், அதை வச்சு கொடுக்கக்கூடியதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு $5 செலவு, $5 கொடுத்தா ஒரு பர்கர் வாங்கலாம். எங்கே? அமெரிக்காவில் ஒரு பர்கர் வாங்கலாம். அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா $100 கொடுத்தா ஒரு பர்கர் வாங்கலாம். இப்போது $5 கொடுத்தா அவன் ஒரு பர்கர் வாங்கலாம். நம்ம $100 ரூபாய், அதாவது $100 கொடுத்தா ஒரு பர்கர் வாங்கலாம். அப்போனா அங்கே இருக்க $1 நம்ம $20 வந்து வேல்யூ ஆயிரும். அப்போனா அங்கே இருக்க $1 வந்து நம்ம $20 சமம். ஓகேவா? நம்ம வந்து இப்படி பார்க்கக்கூடாது. அங்கே இருக்க $1 நம்ம $80 அப்படின்னு இப்போ இருக்குது வேல்யூ. அதை வச்சு பார்க்கக்கூடாது. அது சில நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம், அந்த காரணங்கள் வரும். நம்ம டிஃபென்ஸுக்கு இம்போர்ட் நிறைய பண்ணுறோம், அதனால வரும். ஆனால் நான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க $1 நமக்கு $20 சமம். எதனால? அங்கே இருக்க $5, அங்கே $5 கொடுத்தா தான் பர்கர் கிடைக்கும். இங்கே $100 கொடுத்தாலும் பர்கர் கிடைக்கும். ஸோ அங்கே $1 அங்கே $1 இங்கே $20. ஓகேவா? ஸோ இந்தியாவோட பர்ச்சேசிங் பேரிட்டி நல்லாவே இருக்குது லிட்ரலி. இப்போ நான் வந்து இந்தியாவோட பர்ச்சேசிங் பேரிட்டி எத்தனாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, US ஃபஸ்ட்டு, 2வது சைனா, 3வது நம்ம தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பர்ச்சேசிங் பேரிட்டி. இது வந்து முக்கியமானது எக்கனாமிக்ஸ் டேர்மு. இதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் முக்கியமானது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய், டேக் கேர்.